Friends, welcome to Zipto. இப்போ நம்ம ரிஃப்ராக்ஷன் த்ரூ ப்ரிசம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிசம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் லேபில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஓகே, அது அப்படியே கண்ணாடியால் இருக்கும். ஓகே, இட் வில் பி மேடப் ஆஃப் கிளாஸ். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஸ் இருக்கும். ரெண்டு பேஸுமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பேஸ் இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ நெட்டில் வந்து போட்டு பாருங்கள் ப்ரிசம் எப்படி இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தட்ஸ் வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஒன்லி விச் யூ ஹேவ் சீன் இன் யுவர் லேப். ஓகே, பார்க்கலன்னா ஒரு டைம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ப்ரிசம் இஸ். ஓகே, ரெண்டு பேஸ் இருக்கும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் இருக்கும், 3 ரெக்டாங்குலர் லேட்டரல் சர்ஃபேஸ் இருக்கும், 2 ட்ரையாங்குலர் பேஸ் இருக்கும். ஓகே, இமேஜினேஷன் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் வந்து இப்போயே வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கூகுளில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, மொத்தமாக 3 லேட்டரல் ட்ரையாங்குலர் சர்ஃபேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் 2 ட்ரையாங்குலர் பேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ ஹேவ் ட்ரை டு ட்ரா 3D as much as possible. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது இப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு ட்ரையாங்குலர் பேஸ், இது ஒரு ட்ரையாங்குலர் பேஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் யூ கேன் சி திஸ் இஸ் ஒன் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ். ஓகே, 2 ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 2 ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் அண்ட் திஸ் இஸ் ஒன் மோர் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். ஓகே, எந்த 2 ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, தட் இஸ் நோன் அஸ் யுவர் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் புரிஞ்சுதா? ஹவு மெனி பேசஸ், ஹவு மெனி லேட்டரல் சர்ஃபேசஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து லைட் ரேவை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹவ் ட்ரான் த டயக்ராம் ஃபார் யூ. ஓகேவா? ஸோ நவ் திஸ் இஸ் த இன்சிடென்ட் ரே. நம்ம ஒரு இன்சிடென்ட் ரே பாஸ் பண்ணுறோம். இன்சிடென்ட் ரே என்ன ஆகும்? நவ் திஸ் இஸ் யுவர் ஏர் மீடியம், திஸ் இஸ் யுவர் கிளாஸ் மீடியம். ஓகே, as we have already studied, air is what medium? So air is a rarer medium, glass is a denser medium, because refractive index வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு அதிகமாக இருக்கும், ஏருக்கு கம்மியாக இருக்கும். அப்போ ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் போகுது. ஓகே, யூ கேன் சி லைட் ray, incident ray enters from rarer medium to denser medium. அப்போ என்ன ஆகும்னு பார்த்துருக்கோம். ஸோ இட் வில் பி பெண்டிங் டுவர்ட்ஸ் நார்மலை நோக்கி பெண்ட் ஆயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இட் இஸ் பெண்டிங் டுவர்ட்ஸ் த நார்மல். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இப்போ இதான் நம்மளோட இன்சிடென்ட் ரே, இதான் நம்மளோட ரிஃப்ராக்டட் ரே. இப்போ ரிஃப்ராக்டட் ரே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேருந்து மறுபடியும் யாருக்கு வெளியே போகுது. அப்போ என்ன ஆகும்? நவ் இட் இஸ் மூவிங் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். அப்போ என்ன ஆகணும்? இட் ஹேஸ் டு பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். யூ கேன் சி இது வந்து நார்மல் நோக்கி வெளியே போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ட் ரேன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ரே, திஸ் இஸ் யுவர் ரிஃப்ராக்டட் ரே, திஸ் இஸ் யுவர் எமர்ஜென்ட் ரே. இப்போ இந்த இன்சிடென்ட் ரேவையும் எமர்ஜென்ட் ரேவையும் பின்னாடி இழுத்து பிடிச்சிங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுல்ல, அதுதான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஸோ இதை நீங்கள் வந்து லேபில் ப்ராக்டிகல்ஸ் பண்ணுவீங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிக்கல் தான். ஒரு ப்ரிசம் எடுத்துப்பீங்க, அந்த ப்ரிசம் வந்து அப்படியே வந்து என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு கீப் இட் இன் A4 ஷீட் பேப்பர். அப்படியே வந்து அதோட பார்டர் போட்டுப்பீங்க. என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு கீப் த பின். ஓகேவா? ஸோ பின்னை வந்து சைடில் குத்திட்டு என்ன பண்ணணும்னா பார்க்கணும். இந்த பக்கம் பார்த்துட்டு அது எந்த நீங்கள் இங்கே வச்சுருக்க பின் வந்து வேறு எங்கேயோ இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் த எமர்ஜென்ட் ரே. இது மாதிரி தான் வந்து என்ன பண்ண முடியும்னா எமர்ஜென்ட் ரேவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஜஸ்ட் ஆஸ் ஆஃப் நவ் தியரட்டிக்கலாக தெரிஞ்சுக்கோங்க. இதான் வந்து இன்சிடென்ட் ரே, இது வந்து என்ன ரே? திஸ் இஸ் யுவர் refracted ray, this is your emergent ray, this is your angle of prism, this is your angle of deviation. இந்த கான்செப்ட் எல்லாம் புரியுதான ஒரு டைம் நோட் பண்ணிக்கோங்க. angle of incident, angle of refraction, இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். what is angle of emergence, everything you have to know it. okay, so this is your angle of emergence. okay, this is your angle of refraction and angle of incidence. okay, everything is done. next வந்து பாத்தீங்கன்னா you are going to study about dispersion of light by prism. so ஒரு prismல வந்து white light பாஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கான்செப்ட். குயிக்கா சொல்லிடலாம், அப்படியே கேட்டுக்கோங்க. டிஸ்பர்ஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. லைட்டில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிற அந்த பர்டிகுலர் கான்செப்டை தான் நம்ம வந்து டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த லைட் ஒயிட் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே இருக்குது, அந்த எல்லா கலரும் தான் அதோட காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்படியே ப்ரிசமில் இந்த ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணோம்னா யூ கேன் சி. ஓகே, யூடியூப்பில் வீடியோ போட்டு பாருங்கள். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இட் வில் பி அவைலபிள். ஓகே, ஸோ அப்படியே பார்க்க சூப்பராக இருக்கும். யூ கேன் சி தட் யூ கேன் அப்ரிஷியேட் திஸ் 7 colors. okay, so that is what you call it as VIBGYOR. okay wow, so 7 colors இருக்கும் VIBGYOR: violet, indigo, blue, green, yellow, orange, red. white light பாஸ் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 7 கலர்ஸா பிரியுது இல்ல. இந்த 7 கலர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, splitting of white light into its different component is what is called as dispersion,
and what is the result which you get, that is spectrum. அந்த ஸ்பெக்ட்ரம் தான் விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எந்த லைட் வந்து அதிகமாக பெண்ட் ஆகும்னா வயலட் லைட். யூ கேன் சி லைட் வயலட் லைட் தான் அதிகமாக பெண்ட் ஆகிருக்கு. ஓகே, ரெட் லைட் வந்து கம்மியாக தான் பெண்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்படியே கம்மியாகிட்டே போகும். வயலட் லைட் bends the most. ஓகே, ரெட் லைட் will bends the least. எதனால் இது வந்து பெண்ட் ஆகுது அப்படிங்கிறத, எதனால் வந்து உங்களுக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது அப்படிங்கிறத கேட்டாங்கன்னா, ஏன்னா இந்த ஒயிட் லைட்டில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஓகே, இட் இஸ் மேட் அப் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட். அந்த ஒவ்வொரு கலரும் டிஃப்ரெண்ட்டாக பெண்ட் ஆகிறதுனால அப்படியே பிரிஞ்சு போயிடுது. அவ்வளோதான். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட் பெண்ட் த்ரூ தி ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு த இன்சிடென்ட் ரே. அதனால தான் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது, யூ ஆர் ஏபிள் டு அப்ரிஷியேட் திஸ் ஸ்பெக்ட்ரம். த ஸ்பெக்ட்ரம் இஸ் நத்திங் பட் த பேண்ட் ஆஃப் 7 colors. Okay, I hope you understood the concept of dispersion. So when you are passing the white light, okay, on the prism, it splits into 7 colors which is known as spectrum. Okay, that spectrum is band of 7 colors where red light bends the least and violet light bends the most. And why if they ask you, you have to write this reason. ஒவ்வொரு கலரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பெண்ட் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. தென் ஒன் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் சர் ஐசக் நியூட்டன் எக்ஸ்பெரிமெண்ட். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒயிட் லைட் பாஸ் ஆனால் என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன், யூ வில் பி கெட்டிங் ஸ்பெக்ட்ரம் இல்லையா, ஸோ வில் பி கெட்டிங் விப்ஜிஆர். அந்த விப்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் அதே மாதிரி இருக்கக்கூடிய ப்ரிசமை இன்வெர்டடாக வச்சுட்டு பாஸ் பண்ணுறாரு. ஓகேவா, அப்போ என்ன கிடைக்குது, அந்த எல்லா கலர்ஸும் மறுபடியும் சேர்ந்து ஒயிட் கலராக வந்துடுது. ஸோ திஸ் இஸ் ஐசக் நியூட்டன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ திஸ் இஃப் தே ஆஸ்க் யூ, யூ ஹேவ் டு ஜஸ்ட் ட்ரா திஸ் டயக்ராம். ஓகே, ஒரு ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணுவீங்க, 7 கலர்ஸாக பிரியும். அந்த 7 கலர்ஸாக பிரியும் போது அப்படியே இன்னும் ஒரு அதே மாதிரி இருக்கக்கூடிய ப்ரிசமை தலக்க மாற்றி வைக்கும்பொழுது என்ன ஆகும்னா, அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒயிட் லைட்டாக வந்துடும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐசக் Newton experiment. Just draw the diagram, explain the points. Okay, you will be getting full marks. Usually that comes in 3 mark question. Then இதே மாதிரி ஒரு phenomena நீங்க கண்டிப்பா வந்து நேச்சுரலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. That is your rainbow. ஸோ ரெயின்போ எல்லாருமே பார்த்துருக்கீங்க இல்லையா. ஸோ மழை வரும்போது என்ன ஆகும், ஸோ மழை நிற்கும் போது அந்த கண்டிஷனில் லைட்டாக தூத்தல் போட்டிருக்கோம்ல, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ரெயின்போ. ஓகே, ஸோ ரெயின்போ எப்பயுமே வந்து சன்னுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஓகே, ஸோ எப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டு. ஓகே, திஸ் இஸ் யுவர் சன்லைட். இங்கே வந்து யார் பெருசமாக ஆக்ட் பண்ண போகிறாங்கன்னா ரெயின் ட்ராப்ஸ். வென் அ கொஸ்டின் கம்ஸ் ரிகார்டிங் த ரெயின்போ, யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். ஓகே, இந்த டயக்ராம் போடுங்க, நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாத்தையும் எழுதிருக்கேன். ஓகே, இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ், அதை மட்டும் நான் உங்களுக்கு சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, சன்லைட் வந்து அப்படியே வந்து ரெயின் ட்ராப்ஸ் மேலே படும்பொழுது என்ன ஆகும்னா, அப்படியே வந்து 7 கலர்ஸாக பிரிஞ்சிடும். இந்த டிஸ்பர்ஷன் நடக்கிறதுனால தான் உங்களுக்கு ரெயின்போல 7 கலர்ஸ் தெரியுது. எப்பயுமே ரெயின்போ வந்து சன்னுக்கு ஆப்போசிட்டில் தான் தெரியும். ஓகேவா, ஏன்னா வந்து from there only you are getting the incident rays. Okay, so this is your incident sunlight. So raindrop prism மாதிரி ஆக்ட் ஆகுது, டிஸ்பர்ஷன் நடக்குது, அதே டைமில் இன்டர்னலாக ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஓகே, அப்படியே ஒரு பவுன்சிங் பேக்கும் நடக்குது. பவுன்சிங் பேக் ஆகிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் ரிஃப்ராக்ட் நடக்கும். ஓகேவா, ஸோ மறுபடியும் இன்னொரு டைம் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஒரு ரிஃப்ராக்ஷன், அதுக்கப்புறம் கலர்ஸ் டிஸ்பர்ஸ் ஆகுது, 7 கலர்ஸாக பிரியுது, ஒரு இன்டர்னலாக ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, மறுபடியும் ரிஃப்ராக்ட் ஆகிட்டு வெளியாகுது. ரிஃப்ராக்ட்னா பெண்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெண்டிங், அடுத்தது வந்து 7 கலர்ஸாக பிரியுது, உள்ள ஒரு பவுன்சிங் பேக் ஆகிட்டு மறுபடியும் ஒரு பெண்டிங். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின்போ. ஃபஸ்ட்டு ஒரு பெண்டு, அப்புறம் ஒரு 7 கலர்ஸாக பிரியுது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்சிங் பேக்கு, அப்படியே வந்து எல்லாமே வந்து சோத்துல அடிச்சுட்டு அப்படியே திரும்பி வரதான் வந்து ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண்டிங் நடக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா you call it as rainbow. So rainbow is a practical application for the dispersion of light by prism. Here raindrop act as a prism. And draw this diagram, will be getting full mark. Then one important thing is, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெயின்போ வந்து என்ன பண்ணலாம், you can see the rainbow when you are standing. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து வாட்டர் ஃபால் இல்லை வாட்டர் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபவுண்டேஷன்லாம் இருக்குல்ல, அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், யூ கேன் see the rainbow. ஸோ எப்படின்னா they have given that in your book. ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, when you look at the sky through a waterfall or through a water foundation, okay, with the sun behind you, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா you can see the rainbow even in the sunny days. ஓகே, சன் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கணும். ஓகே, அப்படியே இந்த வாட்டர் ஃபால்ஸ் வழியாக இல்லை ஒரு வாட்டர் ஃபவுண்டேஷன் வழியாக நீங்கள் வந்து ஸ்கையை பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து உங்களுக்கு ரெயின்போ தெரியும். ஏன்னா இப்போ வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து இட் வில் பி ஆக்டிங் as a prism. So this is the concept which I wanted to convey. Then last concept which we have is atmospheric reflection. Atmosphere இருக்கக்கூடிய different layerல வந்து பார்த்தீங்கன்னா you have different gases, அதனால refractive
ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறும். அப்போ வந்து அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன் நடக்கிறதுனால ஒரு 2 ஃபினாமினாஸ் பார்ப்பீங்க. அதை வந்து பார்த்துட்டோம்னா சாப்டர் முடிஞ்சிச்சு. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஸ்டில் இன் திஸ் சாப்டர் யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் செக்ஷன் அண்ட் ஆல்சோ இந்த டெலிகிராம் சேனல் அந்த வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கலர்ஃபுல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும்னா வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. அண்ட் யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் மீ இந்த டெலிகிராம் சேனல். டெலிகிராம் சேனலில் எல்லா சாப்டருக்கும் கலர்ஃபுல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை பின் பண்ணியிருக்கேன். ஸோ டூ check it out. Okay, do not miss it. Call all your friends here. Together we will shine and go. We'll meet you in the next class. Until then, stay tuned. Bye bye. As guys, many of you are asking about me, so let me introduce myself to you. I am Arun, a medical student currently pursuing MBBS in a government medical college, Ariyalur. This is a picture of our college. And about my boards, I have completed my senior secondary schoolings from CBSE board with 96 percentile score. And I am very passionate to teach and learn science together with you. So let success be ours.